அங்க எவ்வளவு சொல்லியும் முத்தையா அந்த இடத்தை விட்டு பொன்னி வராம எந்திரிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டத சந்திரசேகர், சக்தி, பவானி, பிரீத்தி, சண்முகம் சொல்லிட்டு எல்லாருமே ஜெயா கிட்ட சொல்ல உடனே இதை கேட்ட ஜெயாவும் செம்ம கோபத்தோட இதுக்கு மேல இந்த பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆள் தேவையில்லாம ஏதேதோ சொல்லி வளரிக்கிட்டு எங்களோட வீட்டு முன்னாடி போராட்டம் நடத்திட்டு இருக்கான், அதை வந்து என்னன்னு பாருங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் உடனடியா அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. அப்போ இந்த மாதிரி ஜெயா பண்றதை பார்த்துட்டு தடுக்கவும் முடியாம எதுவும் கேட்கவும் முடியாம ரொம்பவே டென்ஷனோட சக்தியும் சந்திரசேகரும் உட்காந்துருக்கா. ஆனா பிரீத்தி எல்லாருக்குமே ஷாக் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி பொன்னியோட அப்பா போராட்டம் நடத்துறது மீடியாட்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க தன்னோட நியூஸ்ல அதை கேப்சர் பண்ணி லைவ் நியூஸா இப்போ டிவிலையும் சோசியல் மீடியாலையும் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஷாக் ஆன சந்திரசேகரும் டிவி ஆன் பண்ணி பார்க்க அப்பதான் நமக்கே தெரிய வருது முத்தையா போராட்டம் நடத்துறது எப்படியோ மீடியாட்களுக்கு தெரிஞ்சு அங்க வந்து அவங்க கிட்ட கேள்வி மேல கேள்வியை கேட்டுட்டு இருக்கா. முத்தையாவும் படிப்படியா தன்னோட பொண்ணான பொண்ணுக்கு என்னென்ன அநியாயங்கள் இந்த வீட்டுல நடந்துச்சுன்ற எல்லா உண்மையுமே எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயுமே சொல்றாங்க. அந்த நியூஸ் சேனல்ஸுமே அவங்க பேசினது எல்லாத்தையுமே கவர் பண்ணது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா 2-3 பிட்டையுமே எக்ஸ்ட்ரா போடுறாங்க. ஒருவேளை இந்த குடும்பமே அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிடுச்சா, அதனாலதான் அந்த குடும்பம் இந்த ஐயாக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்காம இருக்காங்களா, அந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு, எல்லாத்துக்கும் மேல உண்மையாவே அந்த பொண்ணு இந்த வீட்டுல நிறைய கொடுமைகளை அனுபவிச்சாலா இல்லையான்றத நம்ம சீக்கிரமா தெரிஞ்சுக்க தான் போறோம்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா வீட்லயுமே பேட்டி எடுக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஜெயா செம்ம டென்ஷனோட உட்காந்துருக்கு. ஆனா அப்ப கரெக்டா ஜெயா இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு நினைச்சு போலீஸ்க்கு கால் பண்ண அந்த போலீஸ் அங்க வந்தது மட்டும் இல்லாம மீடியா ஆட்களையுமே அந்த போலீஸ் பார்த்துட்டு ஜெயா சொன்னதையுமே யோசிச்சு பார்த்துட்டு தேவையில்லாம வீணாதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க போலேன்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாம உடனடியா முத்தையாவை எழுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா முத்தையாவோ இதுவும் ஜெயாவோட வேலைதான் சொல்லிட்டு தெரிஞ்சதுனால நான் இங்க இருந்து என் உயிரே போனாலும் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கூட வர மறுக்கிறாங்க. ஆனா போலீஸ்காரங்களும் அவங்கள அங்கிருந்து எந்திரிக்க வைக்கிறதுக்காக அவங்கள தரன்னு இழுக்க ஆரம்பிக்க முத்தையாவும் கொஞ்சம் வயசானவங்கன்றதுனால தடுமாற ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே உட்காரதான் ட்ரை பண்றாங்க. என் பொண்ணு வராம இங்க இருந்து நான் எங்கேயும் வரமாட்டேன், என் பணத்தை தான் நீங்க எடுத்துட்டு போகணும்லாம் சொல்லிட்டு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அந்த மீடியாட்கள் இதையுமே லைவ் நியூஸ்ல காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இன்ஸ்பெக்டரோ இது சரியா புரியாம இங்க பாருங்க, என்ன பிரச்சனையா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்னன்னு சொல்லுங்க, தேவையில்லாம இங்க வந்து போராடிட்டு இருக்காதீங்க, இது எவ்வளோ நியூசன்ஸ் கிரியேட் பண்ணது தெரியுமான்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க வயசானவங்கன்னு கூட பார்க்காம தரன்னு அவங்கள இழுத்துட்டு போக பார்க்க. ஆனா இதை பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாம ஜெயா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுமே சேர்ந்து முத்தையாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இங்க பாருங்க சார், இந்த ஐயா அவங்களோட பொண்ணை காணும்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இது ஒரு நியூஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கள இங்க இருந்து கூட்டிட்டு பாக்குறீங்க. அப்பனா அவங்களோட பொண்ணோட நிலைமை என்னாச்சுன்றத அவங்க எப்படிதான் கண்டுபிடிப்பாங்க? எல்லாத்துக்கும் மேல நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாமையா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டிவா நீங்களும் தானே கூட வந்துருவீங்க, எல்லாமே பணம் தானே இங்க பேசுதுன்னு சொல்லிட்டு அப்படியே டபுள் மீனிங்ல போலீஸே தப்பா நினைச்சிட்டு பேச ஆரம்பிக்க. ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் போலீஸ்காரங்களும் முத்தையா கிட்ட கொஞ்சம் பொறுமையா சார், நீங்க என்ன காரணத்துக்காக இங்க உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட முத்தையாவும் நடந்த விஷயத்த போலீஸ்கிட்டையுமே சொல்ல ஆரம்பிக்க. இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்களும் சரி சார், உங்களோட பொண்ணை தேடணும் அவ்வளவுதானே, நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை மட்டும் ஃபைல் பண்ணுங்க, நாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு தரோம், தயவு செஞ்சு இங்க உட்காந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை தீர்க்க ட்ரை பண்றாங்க. ஆனா முத்தையாவோ நான் இதுக்கப்புறமாவும் யாரையும் நம்பி ஏமாற போறதில்லை, ஏன்னா உங்களை இங்க வர சொன்னதே அந்த ஜெயா தானேன்னு சொல்லிட்டு கேட்க. உடனே அந்த போலீஸ்காரங்களும் ஆமா சார், ஜெயா மேடம் தான் வர சொன்னாங்க, பட் நீங்க ஏதோ தேவையில்லாம சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்கதா சொன்னாங்க, அதனாலதான் ஒரு பப்ளிசிட்டிக்காக நீங்க இப்படி பண்றீங்களோன்னு நினைச்சுதான் ஒரு நார்மல் பீப்புளை ஹேண்டில் பண்ற மாதிரி உங்களை ஹேண்டில் பண்ணிட்டேன்னு சொல்ல. இதை கேட்டதுக்கு அப்புறமா முத்தையா உடனடியாக நியூஸ் சேனல்ஸ்ல இருக்க ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சிச்சா, இந்த குடும்பத்தில் இருக்கவங்க தான் என்னோட பொண்ணை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்னை தடுக்கிறாங்க, அப்பனா உண்மையாவே நீங்க சொல்ற மாதிரி என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருக்குமான்னு எனக்கு இப்ப பயமா இருக்கு. அதே சமயம் இந்த போலீஸ்காரங்க கூட போனா கூட என் உயிருக்கு உத்தரவாதம் இருக்குமான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ தயவு செஞ்சு நீங்களாவது எப்படியாவது என்னோட பொண்ணை கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யுங்களேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க. இதை பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டர்ஸுமே தன்னோட நியூஸ் சேனல்ஸ்ல இந்த மாதிரி ஜெயாவோட குடும்பத்தோட மருமக திடீர்னு காணாம போயிருக்காங்க, அவங்கள தேடி அவங்களோட அப்பா வந்திருக்காங்க, பட் அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸையும் கொடுக்காம அவங்கள பல விதத்துல அவங்களோட பொண்ணை கண்டுபிடிக்கிறதுல இருந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் கிளியரா புரிய வருது, அந்த பொண்ணுக்கு ஏதோ இந்த குடும்பத்தால ஆகிருக்கு, அதனாலதான் அதை மூடி மறைக்கிறதுக்காக இவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே, அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கும், அந்த பொண்ணு இப்போ உயிரோட இருப்பாங்களா இல்லையா, அவங்களை நம்ம எங்க தான் இப்படிதான் கண்டுபிடிக்க போறோம், அவங்களோட அப்பாவோட நிலைமை இப்போ என்னதான் ஆக போகுது, போலீஸ்காரங்களை வேற இப்போ முத்தையாவை கைது பண்றதுக்காக இங்க வர வச்சிருக்காங்க. ஸோ போலீஸ்காரங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஆச்சா பூச்சான்னு தன்னோட வாயில வர்றது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு
முத்தையா ஒரு பக்கம் செம்ம பயத்துல உட்காந்துருக்கு. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோ முத்தையாவோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டும் அந்த குடும்பம் முத்தையாவுக்கு பொன்னிக்கும் பண்ற அநியாயத்தை தெரிஞ்சுக்கிட்டும் இதுக்கு மேலேயும் நம்ம அமைதியா இருந்தோம் நம்மளாம் இந்த சொசைட்டில இருக்க தகுதியே இல்லாத ஆளா மாறிடுவோம்னு சொல்லிட்டு உடனடியா அவங்களுமே முத்தையா பின்னாடியே ஒவ்வொருத்தரும் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பொன்னி வராம தாங்களும் இங்க இருந்து எங்கேயும் எந்திரிச்சு போக மாட்டோம். ஏன்னா ஒரு ஏழை பொண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை இத்தனை வருஷமா கொடுமைப்படுத்தி இப்போ கடைசியா அந்த பொண்ணு இப்போ எங்க இருக்கான்ற நிலைமையே தெரியாத அளவுக்கு பண்ணிட்டாங்கல்ல. இது எல்லாமே அவங்க கிட்ட இருக்க அதிகபட்சமான பண திமிரால தானே பண்ணாங்க. ஆனா அந்த திமிரு இப்ப அடங்கணும்னா நாங்க இப்படி இந்த ஒரு முடிவை எடுத்துதான் ஆகணும். அந்த பொண்ணு இங்க வர்ற வரைக்கும் நாங்க இங்க போராடிக்கிட்டு தான் இருக்க போறோம். இந்த ஐயாவுக்கு நாங்க சப்போர்ட்டிவா தான் இருக்க போறோம்னு சொல்ல இதை கேட்டுட்டு முத்தையாவும் கொஞ்சம் தன்னோட பொண்ணு தனக்கிட்ட திரும்பி வந்துருவாங்க, அப்படி இல்லைன்னா யாராவது கண்டுபிடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையோட உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி ரிப்போர்ட்டர்ஸும் பரபரப்பா இந்த நியூஸை இன்னுமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இதை பார்த்த போலீஸ்காரங்களுக்கும் இந்த பிரச்சனை நம்ம கையை மீறி போயிட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு உடனடியா அவங்க ஜெயா வீட்டுக்குள்ள போறாங்க. இதையுமே பார்த்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போலீஸ்காரங்களும் ஜெயா கிட்ட என்ன மேடம் நீங்க என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லியிருக்கலாம்ல, இப்படி தேவையில்லாம நானும் அரைகுறையா கேட்டுட்டு அவங்கள கைது பண்ண வந்திருக்க மாட்டேன்லன்னு சொல்ல. ஆனா இதை கேட்ட ஜெயாவும் சார் இப்போ முடிஞ்சு போனதெல்லாம் பேசாதீங்க, இப்போ அந்த ஆளு அங்க இருந்து எந்திரிச்சு போகணும்னா நான் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ல. ஆனா போலீஸ்காரர்களும் ஜெயா ரொம்பவே அசால்ட்டாவும் ரொம்பவே திமுரோடையும் பேசுறதை பார்த்துட்டு கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க மேடம், தப்பு எனக்கு என்னமோ உங்க எல்லார் மேலேயும் தான் இருக்குன்னு தோணுது, முக்கியமா உங்க மேல இருக்குன்னு தோணுது. இப்படி இருக்கிற நிலைமை புரியாம இவ்வளவு அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க. அந்த ஆள் இங்க இருந்து எந்திரிச்சு எப்ப போவான்னு கேட்டீங்கல்ல, இப்போ உண்மையாவே அந்த ஐயா சொல்ற மாதிரி அந்த பொண்ணு மேல உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாதா என்ன? அந்த பொண்ணு வேற வீட்டு விட்டு காணாம போயிருக்கான்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணோட நிலைமையை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இருக்க மாதிரி தெரியலையே. அதுவும் அந்த பொண்ணு உங்க பையனோட பொண்டாட்டி தானே. நீங்க உண்மையாவே அந்த பொண்ணை சுத்தமா வெறுத்து கொடுமைப்படுத்துறீங்களான்னு தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது உண்மையை சொல்லுங்க. ஏன்னா அந்த ஐயா பண்ற போராட்டத்தை பார்த்தாலும் அவங்களுக்கு பின்னாடி இவ்வளோ நாளாக உங்கள் தெருவிலேயே தங்கியிருந்தவங்களும் சேர்ந்து போராடுறதையுமே பார்த்தா எனக்கு இதே தான் தோணுது. எல்லாத்துக்கும் மேலே அந்த பொண்ணு இங்கே வந்தால் மட்டும்தான் அவங்க தங்களோட போராட்டத்தையே கைவிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சென்சிட்டிவாக இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க மேடம். ஸோ தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உண்மையா ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்துச்சுன்ற உண்மையை சொல்லுங்கள். அப்போ தான் எங்களால் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது லேடிஸ் மேட்டர், ஸோ சென்சிட்டிவான மேட்டர்ன்றனால ரிப்போர்ட்டர்ஸ் இந்த விஷயத்தை மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகவும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போவே பாருங்கள் இந்த பிரச்சனை நம்ம கையை மீறி படிப்படியா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிலைமையோட சீரியஸ்னஸ் எடுத்து சொல்றாங்க. ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறமா விஜயா ரொம்பவே முட்டாள்தனமா இங்க பாருங்க சார், அந்த பொண்ணு என்னோட மருமகளா இருந்தா, ஆனா இப்போ அவ என் பையனும் வேண்டாம் இந்த குடும்பமும் வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு எங்கோ அவளோட தலக்கணத்தாலையும் திமுறாலையும் கிளம்பி போயிட்டா. சோ அவளை பத்தி இதுக்கப்புறமா எங்க கிட்ட பேசாதீங்க. அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இதுக்கப்புறமா எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே மாதிரி வெளியே உட்காந்து நல்லவ மாதிரி போராடிட்டு இருக்கானே அவனுமே 2 வருஷம் தான் பொண்ணை அப்படியே எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியா வேற ஒரு இடத்துல போயிட்டு சந்தோஷமா இருந்திருக்கான். கேட்டா தலையில அடிபட்டுருச்சு, நான் உடம்பு சரியில்லாம இருந்தேன்னு சொல்லிட்டு நாடகம் ஆடுறான். முதல்ல அவனோட பேக்ரவுண்டை செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அவன் மிகப்பெரிய ஃப்ராடா தான் இருப்பான். அது மட்டும் இல்லாம இப்போ இங்க வந்திருக்கிறதுக்கான காரணம் கூட பணமா தான் இருக்கணும். ஏன்னா இப்போ அவன் பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவனோட பொண்ணை வச்சு எங்ககிட்ட பணத்தை வாங்கிடலாம் நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீங்க வேற ஒரு கோணத்துல ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவனோட பொண்ணும் காணாம போயிட்டாலாம் கிடையாது, வீட்டை விட்டு போயிட்டா, அவ்வளவுதானே. சோ அவ எங்க இருக்கான்றத நீங்களோ இல்ல நானோ எதுக்காக கண்டுபிடிக்கணும்? முடிஞ்சா அவ டிவில அவங்களோட அப்பாவை பார்த்துட்டு திரும்பி வரட்டும், வராம இருக்கட்டும், அதை பத்தி நம்ம எதுக்காக கவலை பண்ணும்? என்னோட கவலை இப்போ என்னோட குடும்பம் மானம் மட்டும்தான். அதனால அந்த ஆளை மட்டும் இங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். மற்றபடி உங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த உதவியும் தேவையில்லைன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா போலீஸ்காரங்க சந்திரசேகர் திரும்பி பார்த்துட்டு இங்க பாருங்க சார், நீங்க நிலைமைய புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நினைக்கிறது மட்டும் சரியா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த பிரச்சனைய ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போயிட்டு அதுக்காக இன்னும் நிறைய பேர் கூட அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக போராட ஆரம்பிக்கலாம். ஏன்னா நிறைய மகளிர் குழு கூட இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறையவே சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், உங்களோட குடும்பத்தோட மரியாதை எல்லாமே ஒரே நிமிஷத்துல காத்துல கரைஞ்சிரும்னு சொல்ல இதை கேட்டுட்டு சந்திரசேகர், சக்தி, சண்முகம், பவானி, பிரீத்தின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைய. ஆனால் ஜெயாவும் தன்னோட குடும்பமான போகக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு விபரீத முடிவை அந்த போலீஸ்காரங்க கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அந்த போலீஸ் செம்ம ஷாக்கோட நிக்க அப்படி என்னதான் ஜெயா சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு இன்னும் காட்டல. பட் அதுக்கப்புறமா போலீஸ்காரங்களும் வேற வழி இல்லாம தான் இதை செய்யாம இருக்க முடியாதுன்ற கட்டாயத்தோட அவங்களோட பெரிய ஆபீசர்ஸ்ல அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு வெளியே வந்து தன்னோட மனசை கல்லாக்கிக்கிட்டு முத்தையாவோட கையை பிடிச்சு தரன்னு இழுத்து அவங்களோட கையில விலங்க மாட்டி அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. இதை பார்த்துட்டு பதறி போன அங்க இருந்தவங்களும் உடனடியா என்ன விஷயம்னு போலீஸ்காரங்க கிட்ட கேட்க உடனே போலீஸ்காரங்களும் இந்த ஐயாவோட பொண்ணு இந்த வீட்டை விட்டு காணாமலாம் போகலையா, ஓடி போயிருக்கலாம், அதுவும் ஒரு காஸ்ட்லியான பொருளை திருடிட்டு ஓடி
போயிருக்கலாம். அந்த பொருளை தேடி கண்டுபிடிச்சு தர சொல்லி எங்ககிட்ட இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு முத்தையாவை அரெஸ்ட் பண்ண போக, ஆனால் இதை கேட்டுட்டு இன்னுமே ஆத்திரமடைஞ்ச முத்தையாவோ கோவத்துல கத்தி கதறி தனக்கு கிடைக்காத நியாயத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்ட அந்த தெருவில் இருக்கவங்களும் முத்தையாவுக்கு சப்போர்ட்டிவா நிற்கிறது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு என்னென்ன கொடுமை அனுபவிச்சாங்கன்றதுக்கு நாங்க எல்லாருமே முக்கியமான சாட்சிகள் தான். இப்போ கூட அவங்க பொய் கேஸை போட்டு தான் இந்த ஐயாவையும் அந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரியல இவங்க எவ்வளோ கேவலமான ஆளுங்கன்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை இன்னுமே தீவிரப்படுத்துறது மட்டும் இல்லாம அங்க இருந்த இன்னொருத்தங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வக்கீலை கூப்பிட்டுட்டு அங்க வர்றது மட்டும் இல்லாம போய் கேஸ் போட்ட ஜெயா மேலேயே இவங்க ஒரு கேஸை போடுற லெவலுக்கு போறாங்க. இதை பார்த்துட்டு சந்திரசேகரும் ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அப்ப நான் இந்த விஷயத்த தான் போலீஸ் கிட்ட தனியா போய் பேசினியான்னு கேட்க, உடனே ஜெயாவோ ஆமா இப்போ என்னோட குடும்பமான மட்டும் தான் எனக்கு முக்கியம், மற்றபடி எனக்கு யாரும் முக்கியமே கிடையாது. அந்த ஆளை இங்க இருந்து விரட்டுறதுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன், எந்த ஒரு எல்லைக்குனாலும் போவேன்னு சொல்லிட்டு மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்த சக்தியும் சி உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜெயாவை திட்ட ஆரம்பிக்க, ஆனா அதுக்கு முன்னாடியே சந்திரசேகர் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்றாங்க. அதாவது அவங்க ஜெயாவை ஓங்கி கண்ணத்திலேயே பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. இதை பார்த்துட்டு அத்தனை பேருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்க. ஜெயாவோ கண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு சந்திரசேகரை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சந்திரசேகரோ செம்ம கெத்தோட இதுக்கு மேல நீ சொல்ற பேச்சுக்கெல்லாம் நான் ஆட போறது இல்லைன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி வாசல்ல உட்காந்து போராடிட்டு இருக்க முத்தையோட பக்கத்திலே போய் உட்காந்தது மட்டும் இல்லாம பொன்னி உனக்கு மட்டும் பொண்ணு மாதிரி கிடையாது, நானும் அவளை என் பொண்ணு மாதிரி தான் பாக்குறேன், அதனாலதான் அவ இல்லாம நானும் இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு முத்தையாவே அதிர்ச்சியில உட்காந்துருக்கும் போது அப்போ இன்னுமே ரொம்ப பெரிய ஷாக்கை கொடுக்கற மாதிரி அங்க பொன்னி அழுதுகிட்டே வந்து நிக்கிறாங்க. சோ கைஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொன்னி அங்க வந்ததுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா அவங்க நியூஸ் சேனல்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா தன்னோட அப்பாவுக்காக எப்படினாலும் திரும்பி வந்துருவாங்கன்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் சந்திரசேகர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அது எவ்வளவு சூப்பரா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல இப்படி ஆணவத்திலையும் தலக்கணத்திலையும் ஆடிட்டு இருக்க ஜெயாவுக்கு சந்திரசேகர், சக்தி, சண்முகம், பிரீத்தி அப்படின்னு எல்லாருமே ஒரு சரியான பதிலடியை கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அப்படி கொடுத்தா அது என்னவா இருந்தா நல்லா இருக்கணும்? உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.